உன்னை வாங்க ரெண்டு இனிமே உங்க புட்டு கூடம்மா அடி அடிக்கிறாங்க கூட பண்றவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவா கூட பண்ணாதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவா ஃபேமிலி முக்கியம் ஐயா என்னதா ஃபேமிலி மெயின்டைன் பண்ணணும் நீ மெயின்டைன் பண்ணு அடி அடிக்கிறாங்க உங்களே ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்றோம் எப்படி இருப்பாங்க பாருங்க கேட்ட போது நான் கேட்டு போறேன்னா எனக்கு அப்ப எனக்கு கம்ஃபர்டபுள் இருக்கு மாட்டான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றேன் அடிக்கிறது மட்டும் அவ்வளவு நாகரிகமா நான் ஏத்துக்கிறேன் அடிக்கிறது எவடா அடிக்கிறது தப்புதான் அடிக்க கூடாது குழந்தைங்கள நான் என்ன சொல்றேன் ஒரு பெரியவங்க ஏன்டி உங்க அம்மா சொல்றாங்க உங்க அம்மா எல்லாரும் வளர்த்து அதனால இவளுக்கு எந்த அந்த அக்காத்துக்கு ஏன்டி ஒரு சித்தி சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒருத்தர் சொல்லாங்க அம்மா இல்லையா அம்மா இல்லாத குறைய தீர்த்தா எப்படி வளர்த்தா ஆச்சு நான் அப்படிலாம் கட்டுக்கோப்ப கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்னப்பா வருது உனக்கு இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதுக்கப்புறம் உனக்கு நெஞ்சு வலி வராது பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்துக்கு என் கை ரொம்ப நாள் சில்லுன்னு கல்யாணம் பண்ணிதான் என் நிலைமையை பாரு கலைவாணி எனக்கு டென்ஷன் பட்டால கலைவாணி அம்மா ஒரு லிமிட்டட் தான் ஓகே குடிக்கிறவன் நாளைக்கு யார் தான் குடிக்கான அவனை கட்டிக்கலாம் மாமு இல்லைங்க நான் எதுவும் சொல்லல ஏண்டி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன் அவன் பேசுறா பேசுறா உன் தம்பிலாம் நான் கட்டிக்க மாட்டேமா ஒரு குடிக்காரன் உன்ன மாதிரி லூஸ் ஆட்ட பேசுறேன் நீ ஒரு லூசு தம்பி ஒரு லூசு அந்த குடிகார போய் லூஸ் ஏற்கனவே உன்னுடைய தம்பிக்கு என்னுடைய மகளை போய் ஏன் நீ மீண்டும் மீண்டும் என்னுடைய மகளை குஞ்சித பாதம் குஞ்சித பாதம் என்ன எதுக்கு சொல்லு சாமி நீ வைக்கிறா நான் வைக்கிறேன் நீ செய்ய என்ன காரியம் கல்யாணத்தப்பா அவன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் கேட்குறேன் என் தம்பி கல்யாணம் பண்ணி கொடுங்க ஏன்னு கேட்குறேன்னா நான் என்ன பார்க்க போறேன் உங்க அங்கே லோன் நான் உங்க தூக்குறான் அந்த தாலி இறக்க போறேன் காலில் உங்க அம்மா தாலி இறக்கும் அதனால சொன்னேன் எங்க அப்பா புடியில வந்து குடி ஒரு லிமிட்டர் கூட சாப்பிடலாம் எப்படி போகணும் ஒரு பேச்சு கூட ஏன்டா சாப்பிட்ற இடம் கேட்டு ஒத்து கொடுங்க எந்த
என் சட்டியை பெற்றிருப்பான்னு எங்கம்மா பொதுவாக சும்மா ஆக்சுவலி எல்லாரையும் 10 மாசம் ஒரு மாசம் துட்டுல எங்கம்மா தள்ளி உம்மால தள்ளி வச்சிருக்கணும். எங்க அப்பனை தள்ளி வை. எங்க தெருவில் எத்தி நாயாவும் தள்ளி வச்சுக்கிறாங்க. சிங்கம் மாமா என் தம்பி நாளைக்கு திரும்ப நான் சொல்றேன் எப்படியாவது கல்யாணம் உன்னுடைய தம்பிக்கு கொடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? என்னடா முடியாது முடியாது. அடி வரமா போடா கட்டிய போடா கட்டிய கனவா இருக்கிறவங்கலாம் உன்னை பார்த்து ஹலோ வேலைக்காரன் சொல்றேன்னு பார்க்காது. ஏதோ ஒண்ணு நல்லபடியா நடந்தா ஓகே. கரெக்ட். நீயே சொல்லிட்ட அப்புறம் என்ன தப்பா பேசுனேன். எவ்வளோ இப்படி பாசா எவ்வளோ ஆடவர்கள் இருக்கிறார்கள், ஆண்டோர்கள் இருக்கிறார்கள், சான்றோர்கள் இருக்கிறார்கள், போன்றோர் இருக்கிறார்கள். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன். என் குடும்பம் குடிகார குடும்பத்தை 100% நான் இல்லைன்னு சொல்லல. ஓகே 916 நான் என்ன சொல்றேன், இவரை பத்தி ஒரு 2 பாயிண்ட் மட்டும் எடுத்து வைக்கிறேன். பாயிண்ட் என்ன கலர்? ஒரு கருத்து. அமைதியை காக்க வேண்டும். ஒன்றும் தேவையில்லை, நீ அமைதியா இருக்குது. இவ்வளவு பேர்லாம் இருக்கிறீங்க, எதுனா ஒண்ணு உங்களுக்கு குறைய தெரிஞ்சுன்னா எனக்கு கேள்வி கேட்கலுங்க. ஆக்சுவலி அதுக்குரிய ஆன்சர் நான் பண்றேன். இப்போ அவன் கேட்க மாட்டான், அவன் டாபர். நான் என்ன சொல்றேன், இப்போ குட்டியிட ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ அவர் உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுன்னா அப்படி இல்லடா, தப்பா எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு நிலத்தை வாங்குறோம். ஒரு நிலம் நடுப்புறவா ரோடு வரணும் இல்லம்மா. நிலத்தை வாங்குறதுல பிரச்சனை இருக்குது. ரோடு வாரம் நிலத்தை வாங்கிடுற, அது போல நாளுக்கு வச்சுறேன். நாளுக்கு வராங்க வச்சுட்டா கலக்குது. அவங்க நடு கையில போய் உட்காருவாங்க. ரோடு வாரமா பரவாயில்ல உட்காந்து ஓடியாந்து 4 போய் ரோடு சொல்றா தெரியாது. நடுப்புற வாங்கினா பிரச்சனையே கிடையாது. இது ஒரு எக்ஸாம்பிள். நான் சொன்னது எட்டு சாம்பிள் தான். இப்போ அந்த நிலத்தை வாங்கினா என்ன பண்ணுவாங்க? பயிர் வைக்கிற பெரிய மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணுவாங்க? பயிர் வாங்க நிலத்தை வாங்கினா கண்டிப்பா உண்மை சேட வரதுக்கு முன்ன தண்ணி பாய்ச்சி நிலத்தை வாங்கினா ஒரு அறுவடை செய்யணும், சுத்தி ஒரு பயிரை போடுவாங்க, இல்ல ஒரு வீட்டை கட்டுவாங்க, இல்ல ஒரு கோவிலை கட்டுவாங்க. அந்த நிலத்தை யூஸ் பண்ணணும். கண்டிப்பா நிலத்தை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாது இருக்கிற பஸ் ஸ்டாண்டோ, ஒரு அன்ன சத்திரமோ, ஒரு கல்யாணமோ, ஏதாவது ஒன்று அங்கே கட்டணும். ஏன்னா நிலத்தை யூஸ் பண்ணி இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுதா? யாருக்கும் தெரியல. தெளிவா சொல்லு. அந்த நிலம் மாதிரி தான் இந்த அம்மா. அந்த நிலத்துக்கு சொந்தக்கார அவரு. இப்ப நிலத்துக்கு சொந்தக்கார மெட்ராஸ் போறாருன்னா சும்மா கூப்பிடுவாரா? அவனா கூப்பிட்டு நிலத்தை குத்துக்கு விட்டு கூடுவாரு. ஏன் ஓட்டி பயிர் வச்சுக்கோ. அது மாதிரி நான் சும்மா தாங்க விட்டுக்கோ. இவன் அடிக்கிறது கூட தப்புதான். பழமொழி அந்த காலத்துல சொல்லுவாங்க, எரமாரம் கட்டணம் என் கூட்டுக்காரன் இழுத்து போட்டு அடிச்சவன் பார்க்க. ஐயோ அந்த மாதிரி இவன் சரியில்லை. பழமொழி சூப்பரா சொன்னமா. எரமாரம் கட்டம் என் வீட்டுக்காரன் இழுத்து போட்டு வச்சானா பகுத்து விட்டுக்காரன். அப்ப எரமாரம் கட்டம் எஜமா பகுத்து விட்டுக்காரன். நான் ஏன்டா வரேன்? நீ ஏன் ஒரு கோயில்
அவரை என் தம்பி கல்யாணம் பண்ணி நல்லா பார்த்துப்பான். ஏய், கொடுக்க முடியாது. எதுக்காக திருமணம் செய்து வந்த? குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க. கலக்கார பண்ணிடுவேன். அவன் எங்கேயோ திட்டி நினைச்சுன்னா அந்த அம்மா போறாங்க. நீ மூட்டி விட்டு வேடிக்கை பாப்ப போல ஒருத்தங்கிறான் அந்த மாதிரி. உன்னோட சந்தோஷமா இருப்பதற்கல்ல எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு என்ன ரீசன் சொல்றாரு? என்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்காக ஆயத்தோட வலுக்கூடாது. என்ன சொல்றேன் இப்போ? முடியாது. இல்ல அதே மாதிரி இந்த வாரத்துக்கு யாரு ஆடா என்னடா பாண்டாபுரே ஒரு வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டியா? என்ன பார்த்து கத்துக்குவாங்கன்றியா? ஒவ்வொரு வீட்டுல போய் உக்காந்து நான் கத்துன்னு வந்த 6 எஞ்சாக்கா தரேன். யாருன்னா ஒருத்தர் இவ்வளவு பொம்பளைங்க இருக்கிறீங்களே, யாருன்னா ஒருத்தர் எங்க வீட்டுக்கார பேர் சொல்லல, எங்க வீட்டுக்கார அடிக்கல. ஐயா நீ இருப்பா ஐயா, அந்த காலத்துல இப்ப பேரிட்டு கூப்பிடுறாங்க ஐயா. என்ன ஐயா நாகரிகத்துல வாழ்றீங்க? இவன் ஒண்ணுக்குமே புரியாச்சுன்னு இல்ல. இவன் அச்ச நாய அவனை அடிக்க போறேன். அப்பா இது நம்ம
யாரும் ஒருத்தர் கை தூக்குங்க. எங்க வீட்டுக்கார பேர் சொல்லல, எங்க வீட்டுக்கார வாழ போறோம் கேட்கல, நான் அடிக்கிறேன்னு யாரும் கை யாரும் ஒருத்தர் கை தூக்குங்களே சொல்ல மாட்டாங்க, அடிப்பாங்க. யாரும் ஒருத்தர் கை தூக்குங்களா வீட்டுக்கார ஜெயில போட்டாச்சு. இனிமே நான் ராஜா. எப்படின்னா அடைக்கணும். நான் யாரு தெரியுமா? பொருட்டு காலை அடக்கிறேன். இந்த வரி பாத்துறேன். வரி பத்திரி சாப்பிட்டு சமரசம். ஐயா காட்டாதீங்க ஐயா ப்ளீஸ். புலாவும் நோய் அடக்கி விட்டா சக்காதியார் பேத்து கொண்டு எப்படியாவது கல்யாணம் பண்ணுவான்னு நான் நினைச்சேன். சரி போனா போகட்டும் இருக்கிறாங்க. ஆமா இவளையாச்சும் வளர்த்து ஆளாக்கணும் சாரு. என்னடா இது இவளை வளர்த்து ஆளாக்கணும். நாளைக்கு ஐயோ சக்காதியார் பொண்ணு எப்படி வளர்த்து ஆளாக்கணும் அந்த ஒரு இது பாட்டு இல்லாம இருந்தான்னு சொல்லிட்டு பாக்குறவங்க சொல்லுவாங்க. போனா பத்தி அந்த பயிர் வீட்டுக்காரா அவன் ஒரு கோயில குழந்தை இருந்துச்சு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்தான். அதுக்கு ரெண்டுக்கும் கண்ணே தெரியாது. அந்த திருடனுக்கு பிறந்தது யாருக்கு பிறந்துச்சு, அப்பா யாரு அம்மா யாருன்னு தெரியாது. அந்த திருடனுக்கு பிறந்தது அதையும் கூட்டு வந்து கொடுத்தா அதையும் வளர்த்தான் ஆளா. நீ அதுக்கு தான் வாழ்க்கைக்கு நன்றி கட்ட பசங்க நன்றி மறந்துடுறாங்க. எவ்வளவு வளர்த்து ஆளாக்குனாலும் போயிடுறானுங்க. அதனால நான் என்ன சொல்றேன், அந்த சகாதர் பத்தத்துக்கு இருக்கிறதுனால தானே இவ கல்யாணம் வேணாம். அவன் எங்க அவன் எங்க